ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் மிக்சி சாறு பார்த்திங்களா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த மிக்சி தாங்க. மிக்சி சாறு பார்த்திங்களா நம்ம யூஸ் பண்ணி பின்பக்கம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம முன்பக்கம் அப்படி டெய்லி யூஸ் பண்ணி நம்ம அப்பப்போ கழுவி நீட்டாக வச்சுருப்போம். ஆனால் பின்பக்கம் பார்த்திங்களா நம்ம கழுவுறதுக்கு மறந்துடுவோம். நாளாக பார்த்திங்களா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமாக ஆயிருங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே அதிகமாக ஆயிரும். இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ கொஞ்சமாக வினிகர் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வினிகர் கூட பார்த்திங்களாக்கி நான் இந்த மணிக்கு சோடா மாவு சேர்த்துருக்கேங்க. சோடா மாவு நம்ம இப்படி கொஞ்சமாக போட்ட உடனே பார்த்திங்களா நல்லா இந்த மணிக்கு நுரைச்சிக்கிட்டு வரோங்க. நுரை வந்து நல்லா அப்படி பொங்கி வரோங்க. இப்போ பார்த்திங்களாக்கி இது கூடவே நம்ம கொஞ்சமாக விம் லிக்யூடு சேர்த்துக்கலாங்க. இந்த விம் லிக்யூடு பார்த்திங்களா நல்லாவே நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. இந்த மூணையுமே நம்ம இந்த மாதிரிக்கு சேர்த்துட்டு ஒரு ½ மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருலாங்க. ரெஸ்ட்டில் விட்டுருக்கிறது எதுக்குன்னு பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் எதுவுமே வச்சு ரொம்ப தேய்க்க வேண்டாங்க. நல்லா உள்ளுக்குள்ளே பார்த்திங்களா துருன்னு ஆகிருக்குங்க. நல்லா இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு ப்ரெஸ் வச்சு லைட்டாக அப்படி எடுக்கையுமே ஈஸியாக வந்துடும். அந்த துருன்னு உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த கரைகள் எல்லாமே அந்த ½ மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விடுறது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீனாகி கிடைக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டாங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே போதும், சூப்பராக நம்மளுக்கு வந்து க்ளீனாகி கிடைக்குங்க. இப்போ அந்த தண்ணியை வச்சே நம்ம வெளியில் எங்கெங்கே கரைகள் இருக்கோ அதெல்லாம் தொட்டு நம்ம நீட்டாக தேய்ச்சி க்ளீனாக எடுத்துடலாங்க. நான் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க துருன்னு இருந்த கரைகள் எல்லாமே வெளியில் வந்து ஈஸியாக வந்துருச்சுங்க. கஷ்டப்படாமல் இந்த மணிக்கு இந்த 3 பொருளை வச்சு தேய்ச்சாலே போதுங்க, சூப்பராக க்ளீனாகி கிடைக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியில் இந்த மாதிரிக்கு வண்டு வராமல் இருக்குன்னா ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேங்க. நம்ம வேப்பலை எல்லாமே போட்டுமே நம்மளுக்கு வருதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூண்டு போட்டு வச்சுக்கலாங்க. பூண்டு எதுக்காக போடுதோன்னாக்கி வண்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தாங்க. வண்டு இருக்குதுன்னா அப்படியே இந்த பூண்டு மேலேயே நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. இந்த பூண்டு வாடகையே பார்த்திங்கன்னா அரிசியில் வண்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து உள்ளே இருக்கவே இருக்காதுங்க. இந்த மெத்தடில் அரிசியிலலாம் வண்டு இருந்தது அப்படின்னாக்கி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்ம கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கும்லாங்க. அதுக்காக தாங்க ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வந்து போட்டு பார்க்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி காயத்தை தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். காயம் ஆல்ரெடி அதில் கொஞ்சமாக இருக்குதுங்க. இந்த வாடகைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த டப்பாவோட உள்ளே வச்சிடலாங்க. அதில் எதுவுமே மிஸ் ஆகாதுங்க. இந்த மாதிரிக்கு இப்படி வைக்கிறதுனால அந்த வாடகைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட வண்டுங்கிறது வரவே வராதுங்க எப்போதுமே. இந்த மாதிரிக்கு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இந்த மாதிரி நிலக்கடலை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த நிலக்கடலையை பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசி எல்லாமே இருக்குங்க. நாம் ரொம்ப வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இருந்துமே பார்த்திங்களா நம்மளுக்கு அதில் உள்ள மண் பார்த்திங்கன்னா போகவே போகாதுங்க. இப்போ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நான் கல்லுப்பு தாங்க எடுத்துருக்கேன். இந்த கல்லுப்பையை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா 4-5 வாட்டி தண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு தூசி எதுவுமே இருக்காது. மண் சுத்தமாக போயிருங்க. இந்த மாதிரிக்கு நம்ம கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னாக்கி அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கிறோம்னாங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உடனே வேக வைக்காமல் அப்படி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிலிண்டர் வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. கடலை வாங்கியிருக்கோம் அப்படின்னாலே இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி இல்லை உள்ள மண் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடச்சி சாப்பிடும்போது வருமே அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மாதிரி கல்லுப்பு ஃபஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கல்லுப்பில் போட்டு 10 நிமிஷம் வைக்கமே நம்மளுக்கு அந்த அதில் மண் சுத்தமாக போயிருங்க. நல்லா 4 வாட்டி க்ளீன் பண்ணையுமே அவ்வளோ ஈஸியாக அந்த மண் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த மணிக்கு நான் வந்து டோர் பார்த்திங்களாக்கி நம்ம விண்டோவிலலாம் இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸில் பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்களாக்கி ரொம்ப அதிகமாக வெக்க இருக்குங்க. இந்த டோரில் பார்த்திங்களாக்கி இப்போ எல்லார் வீட்லேயுமே கிளாஸ் போட்டிருக்கிறது தாங்க நம்ம வந்து வீட்டில் போட்டிருக்காங்க. இந்த வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வெக்கையாக இருக்கும். ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி வாடகை வீட்டிலலாம் இருக்கிறோம், ஹவுஸ் ஓனர் ஆணி எதுவுமே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. நான் எடுத்திருக்க மாதிரிக்கு விண்டோவுக்கு இந்த மாதிரிக்கு நீங்கள் ஸ்க்ரீன் போடுங்க வாங்குங்க. வாங்கும்போதே
அந்த மாதிரிக்கு ஸ்க்ரீன் வாங்கும்போது பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆங்கர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஆங்கரையே நீங்கள் அதில் மாட்டி விட்டிங்களாலே போதும். அந்த விண்டோவில் கொடுத்துருக்க ஜன்னல் கம்பியில் தாங்க நான் இந்த மாதிரிக்கு அதை மாட்டி விட்ருக்கேன். இந்த மாதிரிக்கு மாட்டி விடுறதுனால பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க. குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்க பிடிச்சி இழுப்பாங்கன்ட்டு பயமே வேண்டாங்க. நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். எவ்வளோ இழுத்தாலுமே நம்மளுக்கு வந்து தூரம் வரவே வராதுங்க. அந்த ஜன்னலை டோரை விட்டு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மற்ற இடத்துல பார்த்திங்கனாக்கி நான் எப்படி நூல் வச்சு தாங்க கட்டியிருக்கேன். 2 பக்கமாக இந்த மாதிரிக்கு ஆங்கர் தாங்க மாட்டி விட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ஆணியுமே நம்ம வந்து அடிக்கவே வேண்டாங்க. குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டுகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ மதிய வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோருக்கு ஸ்க்ரீன் போட்டால் தாங்க முடியும். அப்படியே ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரிக்கு ஷிஃப்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரிக்கு ஸ்க்ரீன் வாங்கி இந்த மாதிரிக்கு நீங்கள் நான் எடுத்திருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரிக்கு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது அப்படிங்கிறத. மதியம் வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு தான் நம்ம வந்து அந்த கிளாஸ் போட்டிருக்கிறதுக்கு வெக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு போட்டிருக்கணுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.